டேய் டேய் என்னடா ஆச்சு டேய்? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? தலை இப்படி 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 ஆட்னே. ஐயோ என் தலையெழுத்து. வாங்கடா டேய். கழுத்துக்கு என்ன ஆச்சுப்பா? ஏன் கழுத்து உனக்கு இப்படி திரும்பி இருக்கு? பாட்டை கேட்டது கழுத்திலே டான்ஸ் ஆனானுங்க, அல்ல பிடிச்சிக்கிச்சு. இது ஒண்ணும் இல்ல, சாதாரண கழுத்து பிடிப்பு தான். நம்ம சில வர்ம புள்ளிகளை தூண்டுற மூலமா அதை சரி செஞ்சிடலாம். அவ்வளவுதானா? சிம்பிளா? அப்படி இல்லப்பா, இது சாதாரண விஷயம் கிடையாது. நீ பயப்படக்கூடாதுன்றக்காக அந்த மாதிரி சொன்னேன். நம்ம தலையும் உடம்பையும் இணைக்கக்கூடிய முக்கியமான பகுதி இந்த கழுத்து பகுதி தான். மூளையிலிருந்து வளரக்கூடிய அத்தனை நரம்புகளும் நம்ம கழுத்தை தாண்டி தான் உடம்புக்கு ஃபுல்லா பயணிக்குது. இந்த காலத்து பசங்க ஈஸியா சர்வசாதாரணம் என்ன பண்றாங்க, சொடக்கு போடுறத இது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிறாங்க, ஒரு ஸ்டைலா வச்சுக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது. இன்னொன்று, சலூன் கடைக்கு முடி வெட்ட போனோம்னா அவர் முடி வெட்டிட்டு அவருடைய திருப்திக்காக என்ன பண்றாரு, கழுத்தை திருப்பி இந்த மாதிரி சொடக்குகள் போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவிர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. கட்டவரனுடைய இந்த பகுதியை வச்சுதான் அந்த 4 ரூட்லயும் தடவல் செய்ய போறோம். இது ஃபர்ஸ்ட் ரூட்டு, இது 2வது ரூட்டு, இது 3வது ரூட்டு, சிப்பி வரையும் வர்றோம். பிடரி காலத்துல இருந்து முதுகு தண்டோடியா இது 4வது ரூட்டு. இந்த 4ஐயும் தடவல் செஞ்சுட்டோம். இப்ப இந்த பிடரி காலத்தை ஆக்டிவேட் பண்ணி இதுல இருந்து இப்படியே முடிசூடி அடங்கல் வரையும் இப்படியே கொண்டாந்து முடிசூடி அடங்கலையும் ஆக்டிவேட் செஞ்சுட்டோம் அப்படின்னா இவருடைய இந்த கழுத்து பிரச்சனை சரியாயிரும். எந்திரி, எப்படி இருக்கு சார்? சூப்பர் சார். சரிங்க சார், வரோம் சார். மறுபடியும் கழுத்திலே டான்ஸ் ஆடிக்கிறாங்கடா.